ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சோயா சுக்கா, அதாவது இது ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷு, ட்ரையாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு நான் குட்டி குட்டி சோயா வாங்கி தண்ணியில் ஊற வச்சு புழிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இதுக்கு நான் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, அப்புறம் பெரிய ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சி மொக்கு, ஜாதி பத்திரி, பட்டை இதை எடுத்து வச்சுருக்கேன். இது எண்ணெயை வந்து ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி வச்சுருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன். அதில் இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இங்கே நான் 2 வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து இதில் சேர்த்துக்கணும். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனில் வதங்கணும், அது வரைக்கும் நல்லா பொறுமையாக வதக்குங்க. பார்த்திங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு தான் இப்போ வந்து வதங்கிருக்கு, நல்ல ப்ரௌன் கலராக மாறணும். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது, அதாவது நான் 1 டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கிறேன். இதை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து, இப்போ இதை போட்டு நல்லா இஞ்சி பூண்டு இதை போட்டு கலரியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நான் 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன், இதை சேர்த்துக்கணும். இதை சேர்த்து நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா கலரணும். பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்ஷுக்கு கண்டிப்பாக இது 2 வேணும். என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, இது இருந்தால் தான் அந்த டேஸ்ட் வரும். இதை போட்டு இது நல்லா சுருள்ற அளவுக்கு வதக்கணும். இதில் வந்து பொறுமையாக வதக்கிற வேலை ரொம்ப முக்கியம், வதக்கணும் நல்லா எல்லாத்தையும். இப்போது அடுப்பை சின்னதாக்கிட்டு சாமான்லாம் சொல்கிறேன். கரம் மசாலா, மஞ்சப்பொடி, காரப்பொடி, உப்பு, மிளகுத்தூள், தனியாத்தூள், இது எல்லாத்தையும் இதில் போடணும். நான் ஒன்று ஒன்றா காட்ட டைம் ஆகுமேன்னு தட்டில் வச்சு காமிச்சிட்டேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்குங்க. அடுப்பை சின்னதாகிக்குங்க, இல்லைனா வந்து கருகி போயிடும் மசாலா. நான் இதை வந்து போட்டு ஒரு கலரிட்டு நம்ம உடனே புழிஞ்சு வச்சுருக்கிற சோயாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கலரியாச்சு, நல்லா ஒத்தாப்பில் கலரியாச்சு. இதுக்கு வந்து இந்த உப்பு காரம்ல இந்த சோயாவில் பிடிக்கிறதுக்காக நம்ம ஏற்கனவே சோயாவில் உப்பு போடல, இந்த கிரேவியில் இதில் தான் சுக்காவில் தான் போட்டிருக்கோம். இது கரெக்டாக 1 ரூபா தண்ணி தான் ஊற்றணும், அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது. ஊற்றி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடிடுங்க. அப்போ தான் அந்த உப்பு காரம் மசாலாலாம் பிடிக்கும். ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சோயா சுக்கா ரெடி ஆகிடுச்சு, நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். அடியெல்லாம் தண்ணியில் உப்பு காரம் நல்லா பிடிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லியை மேலே தூவி நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட மட்டன் சுக்கா மாதிரி சோயா சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.